உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார், பயப்படாதே. ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த உலகத்தில் யார் நம்மோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தேவன் நம்மோடு இருப்பது மட்டுமே உண்மையான ஆசீர்வாதம். இந்த உலக மக்கள் தங்களுக்கு அதிக ஆட்கள் பலம் இருக்க வேண்டும் என்று அதிக ஆட்களை தங்களுக்கு சம்பாதித்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதிக ஆட்கள் பலம் இருந்தால் அநேக காரியங்களை சாதித்து விடலாம் என்று மனிதர்களை பிரியப்படுத்தும் விஷயங்களில் மும்முரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே ஆசீர்வாதம் அல்ல. பிசாசுக்கு கூட தான் அதிக ஆள்பலம் இருக்கிறது. இந்த உலகத்தில் பொல்லாதவர்களிடம்தான் அதிக ஆள்பலம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆள்பலம் முக்கியமில்லை. ஒரே ஒருவர் நம்மோடு இருந்தால் நமக்கு போதும். அவர்தான் நம்மை உண்டாக்கிய தேவன். அவர் ஒருவர் நம்மோடு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆட்களை தங்களோடு சேர்த்தவர்கள் எல்லோரும் அழிந்து போனார்கள். தேவனை தங்களுக்கென்று சேர்த்து கொண்டவர்கள் மட்டுமே நித்திய ஜீவனை பெற்று என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆபிரகாமோடு தேவன் இருந்ததனால்தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்போது ஆபிரகாமின் மகன் ஈசாக்கிடம் தேவன் வருகிறார். உன் தகப்பனை ஆசீர்வதித்தது போலவே உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று மேலோட்டமாக சொல்லிவிட்டு செல்லவில்லை. உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். ஆசீர்வாதம் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான். முதலில் அவர் நம்மோடு இருக்க வேண்டும். வெறும் ஆசீர்வாதம் மட்டும் நம்மோடு இருந்தால் பிசாசு நம்மை அபகரித்து விட்டு போய்விடுவானே. அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமே, நம்மை வழிநடத்த வேண்டுமே. ஈசாக்கு நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவன் அவனோடு இருந்தாரே. அவன் போகும் இடமெல்லாம் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லியிருப்பானே. நீங்கள் தேவனோடு இருக்க பழகுங்கள், அப்போது தேவனும் உங்களோடு இருப்பார். உங்கள் கவலை, பயம் எதுவாக இருந்தாலும் அவர் அதை பார்த்து கொள்வார். ஈசாக்கை போலவே உங்களையும் ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். ஆமென்.